ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு லைக் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த பாயிண்டில் இந்த ரெண்டும் போயிட்டுருக்கு. வேறு எதுவும் பிளான் இருக்கா, லைக் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு மாதிரி நினச்சிட்டு இன்னும் பண்ணாமல் எதுவும் ஐடியாவாக மைண்டில் எதுவும் இருக்கா இந்த பாயிண்டில்? அதான் ப்ரோ, இப்போதைக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் எக்கனாமிலேருந்து கோச்சிங் எக்கனாமிக்குள்ளே மூவ் பண்ணுறேன். எனக்கு வெப்3க்குள்ளே போகணுன்றது ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஓகே, வெப்3யில் என்ன மாதிரி? ஆக்சுவலி நான் வெப்3 என்னோட புரிதலை சொல்லிடுறேன், அப்போ அந்த கான்வெர்சேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெப்3யில் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுறது வந்து வி ஃப்ரெண்ட்ஸ், கேரி வியோடது. ஆமாம், அவர் என்ன மாதிரி கொடுக்குறாரு, இந்த மாதிரியான வி ஃப்ரெண்ட்ஸ் தானே அது பேர். அதோட கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அவரோட இதுக்கு ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வேல்யூ அட்டாச் பண்ணிட்டார். இல்லாமல் வெறும் போர்டு ஏப், அது போர்டு ஏப் கூட பின்னாடி ஒரு கிளப் மாதிரிலாம் இருந்துச்சு. அது இல்லாமல் ரேண்டமாக வந்து என்எஃப்டிஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு, பபுள் மாதிரி எல்லோரும் உடஞ்சிருச்சு. ஆனால் நான் அந்த டைம் எப்படி அதாவது கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இர்ஃபான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். அவங்க என்எஃப்டி விடுறாங்க, ஒரு 10 ட்ராப் மட்டும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்ராப்புக்கு ஒன்று ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா மந்த்லி 1 டின்னர் அவர் கூட சாப்பிடலாம் மாதிரியான ஒரு டிக்கெட் இருக்குது. இன்னொரு மாதிரி வேறு இப்போ தனுஷ் இருக்காங்கன்னா அவர் ஒரு மூவி ஃபஸ்ட் மூவி ஒரு வாட்டி மூவி வரும்போதும் அந்த பர்டிகுலர் என்எஃப்டி வச்சுருக்கவங்க அவங்களோட ஃபஸ்ட் ஷோ சேர்ந்து பார்க்கலான்னு மாதிரி என்எஃப்டி இது பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் வாங்குவார், ரொம்ப ட்ரூ ஃபேனாக. லைக் இது வந்து ஃபேன்ஸ் தான் வேலை செய்யும், க்ரேஸியாக இருக்கும் வெளியே பார்க்குறதுக்கு. என்எஃப்டி வந்து அதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூவில் தான் வேலை செய்யும். ஒரு பெரிய ஃபேன் வாங்குவார், மூவி பார்ப்பார், 2-3 மூவி பார்ப்பார். ஒரு பாயிண்டில் மார்க்கெட்டில் வேணாம் நான் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். கரெக்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா அது 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாரு. அதுமாதிரி இர்ஃபானோட நான் வந்து ஒரு 3-4 டின்னர் சாப்பிட்டேன், இல்லை எனக்கு போதும்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் மார்க்கெட் பிளேஸ் வந்து செல் பண்ணுவேன். நான் 3000 வாங்கினதை நான் பிட் பண்ணலாம், லைக் 10,000 பிட் பண்ணுவேன். இன்னொருத்தர் வந்து நான் 50,000 கொடுக்க ரெடியாக இருப்பார், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அவரோட வீடியோவில் ஃபியூச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி மதன் கௌரி கூட அப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்எஃப்டி வரும்போது அது நல்ல க்ரோத் இருக்கும். அது மாதிரி அட்டாச் பண்ணாமல் சும்மா நான் ஒரு 1000 இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன், அப்லோட் பண்ணேன்னா அது வந்து அந்த டைமுக்கான எல்லாம் கலெக்டபிளாக வாங்குவாங்க. ஆனால் அது பஸ்ட் ஆகிரும் மாதிரி ஆக்சுவலி ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் வி ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆன ஒரே காரணம் என்னென்னா கேரிவி அதுக்கு பின்னாடி அதோட வேல்யூ சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அது என் மனசில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஓகே, எப்படின்னா அது என்எஃப்டி அந்த வெப்3 என்எஃப்டி அந்த டைமு இது மாதிரி சொல்லலாம், இது மாதிரி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலான் இருந்துச்சு. எக்ஸிக்யூட் பண்ணல. லைக் இது என்னோட புரிதல், ஒரு கிரியேட்டருக்கு ஒர்க் ஆகுங்கிற என்ன புரிதல் அப்போமே இருந்துச்சு. இது கரெக்ட் தானே, இது மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்களா? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து இப்போ இர்ஃபான் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இர்ஃபானோட வீடியோஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இர்ஃபான் வந்து ஒரு கூப்பன் கொடுக்குறாரு. இந்த கூப்பன் எங்கே கொடுக்குறாரு? நான் சொன்ன மாதிரி வெப்3 ஒரு டிஜிட்டலில் கொடுக்குறாரு, இமேஜாக கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று டிஜிட்டலாக கொடுக்குறாரு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது பழைய ஸ்டைல் தான், ஒன்று புது வெப்3ன்ற பேர் தான் புதுசு, பழைய ஸ்டைல் தான். இப்போ நான் போய் லைஃப் ஸ்டைலில் போய் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன், எனக்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறான், திரும்ப அந்த வவுச்சர் நான் எங்கே யூஸ் பண்ண முடியும்? திரும்ப லைஃப் ஸ்டைல் ஸ்டோருக்கு வரப்போ யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி டிஜிட்டலில் நான் ஒரு வீடியோ கன்சியூம் பண்ணிட்டேன், அந்த கன்சியூம் பண்ணதுக்கு எனக்கு டிஜிட்டல்லே ஒரு வவுச்சர் வந்துச்சு, அந்த வவுச்சர் நான் டிஜிட்டல்லே ரெடீம் பண்ணிக்கிறேன். இது எங்கேயுமே ஃபிசிக்கல் மோடுக்கு வரல. ஓகே 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 புரியுதுங்களா? நீங்கள் சொன்னது பிராண்டையும் இதுவும் நான் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னா ஃபேன்ஸையும் கிரியேட்டர் நான் அது எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டலில் கன்சியூம் பண்ணுறேன், டிஜிட்டலில் வவுச்சர் வாங்குறேன், டிஜிட்டலில் வாங்குற வவுச்சரை ஃபிசிக்கலாக ரெடீம் பண்ணுறேன். இது 2வது கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது 2வது கேஸில் வரலாம். இப்போ இந்த 2வது கேஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஈஸியாக அது வந்து போய் சேர்ந்துடும். இப்போ டின்னர் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணும். பட் ஆனால் இதில் வந்து இர்ஃபானோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். நான் அதை உடைக்க ட்ரை பண்ணுறேன். புரியுது. ஸோ இங்கே வந்து எஃபர்ட் கம்மியாக இருக்கணும், டைம் கொடுக்கறது கம்மியாக இருக்கணும், ஆனால் எல்லோரும் மானிட்டைஸ் ஆகணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். இப்படி ஒரு மாடலை ட்ரை பண்ணலாம். ஓகே, வெப்3க்கு முன்னாடி இன்னொரு செக்ஷன் நடக்கும். இது வந்து அடுத்து மார்க்கெட்டில் பெருசாக வரும். என்ன நடக்கும் அப்படின்னா, கோச்சஸ் இல்லாமல் இர்ஃபான் நாளைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தார்னா பயங்கரமாக போகும். இர்ஃபான் ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிச்சார்னா, ஆமாம், லைக் இப்போ ஒரு கிரியேட்டர் 2 பேர் சேர்ந்து ஒரு மசாலா கம்பெனி நல்லா போகுது. நமக்கு தெரிஞ்சுமே அந்த டாடி ஆறுமுகம்னு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறார், நிறைய விஷயங்கள் நடக்குது, பண்ணுறாங்க இல்லையா? ஜஃபர் பாய் இருக்காரு, பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அடுத்து எங்கே நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிரியேட்டர்லாம் பிஸ்னஸ் பண்ண போயிடுவேன். ஆமாம், ஆப்வியஸாக தான் நடக்குது. கிரியேட்டர்லாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ண முடியாதவங்கள தான் கோச்சு நம்ம வச்சுக்குவோம். பிஸ்னஸ் பண்ண போயிடுவாங்க. அதுலேருந்து அவங்க வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்க. இதில் கிரியேட்டரோட ப்ரெசன்ஸ் என்ன? அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவர் வேலையை அப்படியே தான் பண்ணுவார். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்டோரி இன்னொரு அவர் பேரில் இயங்கும், அவரோட டைம் அதில் கம்மி. ஆமாம். பட் ஆனால் இதில் வந்து 3 பேர் எங்கேஜ் ஆகிறாங்க. இது ஒன்று நடக்கும். இது அப்படியே வைஸ் வர்ஸாலாம் ஒன்று பெருசாக நடக்க போகுது. இது நடந்துகிட்ருக்கு, இன்னும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குக்டி டிவி பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். அவங்க
பிஸ்னஸ் அதுக்காக கண்டென்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இது நான் சொல்லியிருக்கேன், எல்லா பிஸ்னஸும் மீடியா கம்பெனியாக மாறணும். இதுதான் அடுத்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்றைக்கி வந்து பூர்விகா மொபைல்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குட்டி குட்டி ஷார்ட் சீரீஸாக இருக்கும். ஒரு கண்டினியூஷனோட ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரிக்குள்ளே அவங்க ப்ராடக்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ நாளைக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஓன் சேனல் வச்சுருக்கலாம், யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் சும்மா நமக்கு ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், ஷாலினி ஸ்டோர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த ஷாலினி ஸ்டோர்ஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மளிகை கடை தான் கான்செப்ட். அந்த மளிகை கடைக்குள்ள ப்ராடக்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பார்த்துருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா குக்டோட டப்பா வந்து அந்த ஸ்டோரில் இருக்கிற மாதிரி பிராண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ என்னன்னா கிரியேட்டர்லாம் பிராண்டை ப்ரொமோட் பண்ணது போக பிராண்ட் ஓனர்ஸ்லாம் அவங்களாம் கண்டென்ட் கிரியேட்டராக மாதிரி மாறுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் தேவைப்படும், கண்டென்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ண போவாங்க. மெதுவாக சொல்லுங்க. கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பிஸ்னஸ் பண்ண போவாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ண கண்டென்ட் பண்ண வந்துருவாங்க. குக் டிவி மாதிரி. குக் டிவி இந்த ஷிஃப்ட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆப்வியஸாக நம்ம பார்க்குறோம். இது வந்து விக்ரஸாக போகும். இன்னொரு 5 இயர்ஸில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் கம்பெனி தான் அதிகமாகும். இப்போ பாருங்க, இந்த நம்ம வீடியோ எடுக்கிறோம், பாட்காஸ்ட் பண்ணுறோம், இல்லை வந்து யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்டூடியோ தேவைப்படும், ஒரு கேமராமேன் தேவைப்படும், லொக்கேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸாக பூம் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும்னா இது கூட என்னென்னா அந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ண இல்லை அந்த கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா இது ஒர்க் அவுட் ஆகும். புரியுது. இன்னும் நான் டிஃபைன்டாக சொல்லணும் அப்படின்னா, வருஷத்துக்கு வந்து இப்போ ஆடிக்கு நம்ம வந்து ஒரு ஆடு பார்த்துருப்போம், சரவணா ஸ்டோர்ஸ் போத்தீஸ்லாம் பண்ணுவாங்க, தீபாவளி பொங்கலுக்கு பண்ணுவாங்க. அது புதுசாக அப்போ ஒரு கமர்ஷியல் எடுப்பாங்க, அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க, டிவியில் விளம்பரம் ஒரு 2-3 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க இல்லையா. இது எப்படி மாறிடும்னா மாதம் நான் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு செலவு பண்ணிவிட்டு கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளே போத்தீஸ் கடை வந்துக்கிட்டே இருக்கும். புரியுது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கும், காது ஊத்து நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும், ஊர் திருவிழா இருக்கும், இல்லை யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும், பர்த்டே நடக்கும், இது எல்லாத்துக்கும் போத்தீஸ்க்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், கதையப்படியே நம்ம இவங்க இருக்காங்கல்ல புட்சட்னியோட மதுரை மீனாட்சி மிஷன் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மதுரை ஆக்சுவலி நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்க டாக்டர்ஸையோ, ஏன்னா அந்த டாக்டர் டேரெக்டாக ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அந்த வெப் சீரிஸே மதுரை மீனாட்சியில் நடக்கிற மாதிரி நடத்திக்கிட்டு அதோட சிஇஓவே டாக்டராக இருக்க மாதிரி அதை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து Web3க்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெருசாக நடக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் சொன்னது நடந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு என்னென்னா என்னையை வந்து நான் இந்த 3 விஷயத்தில் நான் பர்சனலாக என்னையை நான் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கன்சல்ட்டிங் அந்த ஸ்பேஸில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக பண்ணுறோம், இல்லை கன்சல்ட்டிங்காக மட்டும் பண்ணுறோம். செகண்ட் திங் இஸ் த pickmyclass.com. ஸோ அது வந்து கிரியேட்டர்ஸ் வந்து எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாதவங்கள கோச்சாக மாற்றி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணுறோம். 3வது, நீங்கள் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேறு என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரைவ் பண்ண முடியுமோ அதில் சேர்ந்து நம்ம 2 பேரும் வின் ஆகிற மாதிரி. அடுத்ததாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் ஓனர்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்து அது மூலிமா உங்கள் பிராண்டை எலிவேட் பண்ணுறது. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும் ஒரு பிராண்டுக்கு, யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, பயங்கர வைரலாக போகும். அதுக்கப்புறம் தான் பிராண்டு ஐயோ நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், இதை நம்ம சொல்லணுமே, இதுக்கு ஏதாவது பண்ண மாட்டாங்களான்னு அன்றைக்கி வந்து யோசிப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ இவங்க முன்னாடி இருந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் புதுசாக கண்டென்ட் போட்டு அந்த கண்டென்ட் மூலிமா அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணிட்டு அந்த கேஸ் ஸ்டடிஸே நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டடிஸாக இல்லாமல் ஸ்டோரியாகவே இருக்கும். ஸ்டோரி டெல்லிங் மாடலில் போயிடும். அங்கே ஒரு கேரக்டர் இருக்கும், கிராமத்துலேருந்து வந்திருக்கும், அந்த கேரக்டர் வந்து இந்த பிராண்டை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாங்க, இதுதான் இதோட இம்பாக்ட் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதெல்லாம் நான் தொடர்ந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இதுக்குள்ளே இருப்பேன் அப்படின்றது. ஓகே.